வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? பாவத்தின் தந்தை யார்? இந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்கா? இதே கேள்விதாங்க. இதே சந்தேகம்தான் ஒரு அரசனுக்கும் ஏற்பட்டது. அரசன் தன்னோட அரண்மனையில் இருந்த பண்டிதரை கூப்பிட்டார். பண்டிதரே, பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். பண்டிதருக்கு பதில் தெரியல. ஆனால் அரசன் கண்டிப்பாக சொல்லிட்டான், இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு சொல்லணும். சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு, அப்படி இல்லைன்னா தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பண்டிதருக்கு ஒரே கவலை, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவருக்கு பதில் தெரியல. தெரிஞ்சவங்க கிட்ட, பார்த்தவங்க கிட்ட எல்லாம் கேட்குறாரு. யாருக்கும் அதற்கான பதில் தெரியல. புத்தகத்தை எல்லாம் புரட்டி படித்து பார்க்குறாரு. அப்படியும் அவரால் அந்த பதிலை கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயம் ஒரு தாசியை சந்திக்கிறாரு. அந்த தாசி அவருடைய முகத்தை பார்த்துட்டு, என்ன பண்டிதரே, இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கீங்க, எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்களே அப்படின்னு கேட்டா. பண்டிதர் உடனே அந்த தாசிக்கிட்ட சொல்கிறாரு, பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு அரசன் என்னை கேட்டிருக்காரு. இதற்கான பதிலை சொல்லலைன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும். அவர் கொடுத்த நேரம் ஒரு வாரம்தான். இந்த ஒரு வாரத்தில் 6 நாட்கள் போயிடுச்சு. நாளைக்கு நான் பதிலை சொல்லியே ஆகணும். எனக்கோ பதில் தெரியல, என்ன செய்யறதுனே புரியல அப்படின்னு கவலையோடு சொன்னார். உடனே தாசி, அட இது தெரியாதா, இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னான். பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு பெரிய கேள்விக்கு பதில் தனக்கு தெரியும் என்று ஒரு தாசி சொல்கிறாளே என்று வியந்தபடி, பதிலை சொல்ல என்று கெஞ்சினார். சொல்கிறேன், ஆனால் இங்கே இல்லை, என் வீட்டுக்கு வந்தா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா தாசி. தாசியின் வீட்டுக்கு போவதா அப்படின்னு தயங்கினார் பண்டிதர். நீங்கள் வந்தால் உமக்கு ஒரு பொற்காசும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்காசை எடுத்து பண்டிதர்கிட்ட கொடுத்தா தாசி. அதை தயக்கத்தோடு பெற்றுக்கொண்ட பண்டிதர் அவளோடு சென்று அவள் வீட்டை அடைந்தார். இப்போதாவது பதிலை சொல்ல அப்படின்னு மீண்டும் கேட்டார் பண்டிதர். எனது படுக்கை அறைக்கு வாங்க, 20 பொற்காசுகளும் தந்து பதிலையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட பண்டிதர் அவளுடைய படுக்கை அறைக்குள் நுழைந்தார். சரி, இப்போதாவது பதிலை சொல்லு அப்படின்னு கேட்டார் பண்டிதர். எப்படியும் நாளை காலையில் தான் மன்னரை பார்க்க போகிறீங்க. இந்த இரவை என்னோட மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு நாளை காலை பதிலுடன் செல்லலாமே என்று சொல்லி அவரது கரங்களில் 100 பொற்காசுகளை திணித்தாள். பண்டிதரை காமத்தி பற்றி கொண்டது. மன்னனை மறந்தார். நாளை தனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை மறந்தார். தன் குடும்பத்தையும் மறந்தார். தலைக்கேறிய காமத்துடன் தாசியை தொட்டார். அவ்வளவுதான். பலார் என்று கன்னத்தில் தாசி கொடுத்த அறையில் நிலை குலைந்தார் பண்டிதர். இப்போது ஏன் என்ன அடிச்ச என்று கோபமாக கேட்டார் பண்டிதர். இத்தனை நாள் ஒழுக்கமாக வாழ்ந்த நீர் பொன்னும் பெண்ணும் கிடைக்கிறது என்றவுடன் உமது ஒழுக்கத்தை கைவிட துணிஞ்சிட்டீங்களே. உமது மனைவியை மறந்தீர், குடும்பத்தை மறந்தீர், மன்னனை மறந்தீர், அரசபையில் உமக்கு இருக்கும் மதிப்பு மரியாதையை கூட மறந்துட்டீங்க. நாளை உமக்கு கிடைக்கவிருக்கும் தண்டனையையும் மறந்துட்டீங்க. இதற்கெல்லாம் காரணம் எது? உங்களோட ஆசை, உமது பேராசை. பாவத்தின் தந்தை யார் என்பது இப்போது தெரிகிறதா என்றாள். அவளது பொற்காசுகளை அவளிடமே தூக்கி கொடுத்துவிட்டு தான் பெற்ற ஞானத்துடன் தனது வீட்டை நோக்கி நடந்தார் பண்டிதர். இதை தான் நம்ம புத்தரும் ஆசைதான் துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு அப்போவே சொல்லியிருக்கார் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.